சித்ரா ஈஸ்வரி கிட்ட செம்ம ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை அந்த கிளவி வரதை பார்த்துட்டு, நீ இப்படி சொன்னதுனால தான் நான் போயிட்டு நாத்தனார் முடிச்ச போடவே முடிச்சிச்சுன்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும், ஆமாம் நாத்தனார் முடிச்ச மட்டும் தான் நீ போட்டியா இல்லை 3 முடிச்சும் நீ தான் போட்டியான்னு கேட்க, அதுக்கு சித்ராவும், இல்லை இல்லை அவன் சும்மா தாலியை பக்கத்தில் தான் கொண்டு வந்தான், நான் தான் 3 முடிச்சையும் போட்டேன். ஊரறிய அவன் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண தான் இருக்கும், ஆனால் முடிச்சு போட்டது நான் தானே சொல்லி சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும், இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே எங்கேயும் தெரிஞ்சிட வேண்டாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க தமிழ்ச்செல்வி கிட்ட அவங்களோட பாட்டி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியும் கோபத்தோட அப்பத்தா கிட்ட என் குழந்தை எங்கன்னு கேட்க, அப்பத்தாவும் சேர வேண்டிய இடத்துல நான் குழந்தைய சேர்த்துட்டேன், இனிமே அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களோடதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வியால அங்க இருக்கவே முடியல. அவங்க கோபத்தோட, அந்த வீட்டில் என் குழந்தைய எல்லாரும் எவ்வளோ பாரமாக நினைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அங்கே என் குழந்தைய கஷ்டப்பட விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இப்போவே அந்த குழந்தைய போய் கூட்டிகிட்டு வர போகிறேன், முதல்ல என் குழந்தைய அங்கே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, உண்மையாகவே என்கிட்ட இந்த குழந்தைய வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா, அப்படி இப்படின்னு அப்பத்தாவை திட்டிட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்க, திடீர்னு பார்த்தா போகும்போதே தமிழ்ச்செல்வி மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு உடனடியாக எல்லாருமே டாக்டரை கூப்பிட்ட, டாக்டருமே எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டோம், தமிழ்ச்செல்வி பேசுகிறத வச்சும் குழந்தை இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்கிறதாவும் இந்த அப்பத்தா தான் போய் கொடுத்துட்டு வந்திருக்காதாவும் டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டுட்டு டாக்டருமே அப்பத்தா கிட்ட கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு, பச்சை பிள்ளைய போய் இப்படி அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அப்பத்தாவை ஒரு தடவை திட்டிட்டு, தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன இருந்தாலும் உங்களால் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது, நீங்கள் 2 பிரசவம் பண்ணியிருக்கீங்க, அதனால கண்டிப்பாக உங்களோட உடம்பு ரொம்பவே வீக்காக தான் இருக்குது, ஆஸ் அ டாக்டராக இது உங்களுக்கே தெரியும், அதனால் இப்போதைக்கு உங்களோட இன்னொரு குழந்தைய மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாள் இங்கேயே நல்லா ரெஸ்ட் எடுங்க, தயவு செஞ்சு டிராவல் மட்டும் பண்ணாதீங்க, பண்ணால் உங்களோட நிலைமை இன்னுமே மோசமாயிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸை பண்ணிட்டு அங்கேருந்து போக, அவங்க தமிழ்ச்செல்வியும் செம்ம ஆத்திரத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கமும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மோகனா கிளாஸில் பால் எடுத்து சேதுவுக்கு கொடுக்க, கரெக்டாக அந்த பாலை குடிக்க போகிற நேரமாக பார்த்து தமிழ்ச்செல்வியோட குழந்தை அழ ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு சேதுவுக்கோ குடிக்க மனசே இல்லை, ஆனால் மலரும் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் சேதுவும் அந்த கிளாஸ் பாலை குடிக்காமலேயே ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாருமே கோடி நின்று பேசும்போது கரெக்டாக சாவித்திரியோ தாமரையோ அவங்க கிட்ட வந்துட்டு குழந்தைக்கு நீ ஆயா வேலை பண்ண போறோன்னு அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா செம்ம கடுப்போட இருக்கு. ஆனால் ஈஸ்வரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு நடக்க போகுது, இதுக்கப்புறமா பாரு உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஏற்பாடையுமே பண்ணி வச்சுட்டு சேதுவை ஐஸ்வர்யாவோட ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கமோ கரெக்டாக தமிழ்ச்செல்வி மலருக்கு கால் பண்ணி செம்ம கோபத்தோட, என் பிள்ளைய அங்கே விட்டுட்டு என்ன புது மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு சேதுவை கண்டபடி திட்டினது மட்டும் இல்லாமல், கண்டிப்பாக என் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நான் என் குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், நானும் என் குழந்தைகளும் அங்கே இருக்கவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ பாரமாக ஒரு நாளும் இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் சேதுவோ ஐஸ்வர்யா ரூமுக்கு போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ஒன்று பேசுறதுக்காக போக, ஆனால் அதுக்கு முன்னாடியே மலர் கையில் இருந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு உடனடியாக மலரும் பதட்டத்தோட ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த குழந்தைய அமைதிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. அப்போ குழந்தை அழுகிற சவுண்டை கேட்டுட்டு சேதுவால் நிம்மதியாக இருக்கவே முடியல. அதனால ஐஸ்வர்யாவை அங்கேயே தனியாக விட்டுட்டு சேது குழந்தைய தூக்குறதுக்காக இங்கே வந்துடுறாங்க. ஸோ கைஸ், அடுத்து ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த குழந்தை மூலயமா ஏதாவது நடந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?